திரும்புறதுக்குள்ள 3 பேரு திரும்புறதுக்குள்ள 3 பேரு அவ்வளவுதான். நம்ம பண்ற வேலை பண்ணோமா முடிச்சோமா போனோமா சிம்பிள். நம்ம அதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருந்தோம்னா அடுத்தபடி எடுத்து வைக்க முடியாது. நல்லா இருக்கு. எப்படி சொல்றது, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும், அதாவது நான் ஆக்டிங் வைஸா சொல்றேன். ஆக்டிங் வைஸா நான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவ்வளவுதான். தவிர படமா பார்க்கும்போது, கோர்வையா பார்க்கும்போது இந்த படத்துக்கு இது போதும், இதை விட எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டா கிரிஞ்சுருவாங்க. நம்ம ஆடியன்ஸ் தெரியும்ல நமக்கு, இதெல்லாம் தேவையில்லை, இது எதுக்கு இந்த இடத்துல அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. படமா பார்க்கும்போது, கோர்வையா பார்க்கும்போது இந்த படத்துக்கு இது போதும், இதை விட எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டா கிரிஞ்சுருவாங்க. நம்ம ஆடியன்ஸ் தெரியும்ல நமக்கு, இதெல்லாம் தேவையில்லை, இது எதுக்கு இந்த இடத்துல அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால இந்த படத்துக்கு இது போதுமானது அப்படின்னு எனக்கு தோணிருக்கு. ரொம்ப யதார்த்தமா இருக்கு. ரொம்ப எல்லாம் எப்படி சொல்றது, ரொம்ப மாஸ் டைலாக் பேசுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. நீங்க பார்க்கும்போது செம்ம செம்ம அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு படமா இருக்கும். நல்லா இருக்கு. எப்படி சொல்றது, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும், அதாவது நான் ஆக்டிங் வைஸா சொல்றேன். ஆக்டிங் வைஸா நான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவ்வளவுதான். தவிர படமா பார்க்கும்போது, கோர்வையா பார்க்கும்போது இந்த படத்துக்கு இது போதும், இதை விட எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டா கிரிஞ்சுருவாங்க. நம்ம ஆடியன்ஸ் தெரியும்ல நமக்கு, இதெல்லாம் தேவையில்லை, இது எதுக்கு இந்த இடத்துல அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால இந்த படத்துக்கு இது போதுமானது அப்படின்னு எனக்கு தோணிருக்கு. ரொம்ப யதார்த்தமா இருக்கு. ரொம்ப எல்லாம் எப்படி சொல்றது, ரொம்ப மாஸ் டைலாக் பேசுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. நீங்க பார்க்கும்போது செம்ம செம்ம அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு படமா இருக்கும். இல்ல, உண்மைதான் நீங்க சொல்றது. திரும்ப திரும்ப நம்மளும் அத சொல்லியிருக்க தேவையில்லை. பட் என்ன பண்றது, நெவர் நெவர் நெவர். இது வந்து இதை வச்சுதான் காசு பண்ணணும்னா அதெல்லாம் ரொம்ப தப்பாயிடும். அப்படி கிடையாது. இது அது அந்த மனநோக்கமே கிடையாது. இப்போ சமீபத்துல நீங்க ஒரு படம் இதுல பாத்திருப்பீங்க, சோசியல் மீடியால நான் பார்த்தேன். ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு பொண்ணு வந்து பிகினி வேர் பண்ணிட்டு, என் இது சுதந்திரம் சொல்லிட்டு, நான் பிகினி வேர் பண்ணிட்டு தான் நான் வந்து தாலியை இது கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனமேடையில அந்த இது போயிட்டு இருக்கு. எனக்கா ஷாக் ஆயிடுச்சு அந்த இது பார்த்துட்டு. எங்க போயிட்டு இருக்கு நம்ம இதுன்னு சொல்லிட்டு. அதாவது என்னதான் நம்ம வந்து நம்ம ஆடை, நம்ம உரிமை என்ன சொன்னாலும் இந்த அளவுக்கா இறங்க முடியும் நம்ம. சோ அவங்க பண்றதுனால அந்த பாதிப்பு அந்த பொண்ணுக்கு கிடையாது. அத பார்த்த உடனே மத்த பெண்களை பாக்குற பார்வையும் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும். சோ
இந்த படத்துல அது அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. இதே கான்செப்ட் தான், இப்போ நான் சொன்ன இதே கான்செப்ட் தான். அவ பண்றதுனால, அவ பிக்னி வேர் பண்ணிட்டாங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு பாதிப்பு கிடையாது. ஒரு ஆள் அது உட்காந்து பாத்துட்டு இருக்கானா, அந்த கோர்வேலைய பாக்குற அந்த பொண்ணை பாக்குற இவன் மத்த பொண்ணுங்களையும் அப்படியே தான் பார்க்க போறான். சோ அதை வந்து இந்த படத்துல காட்டியிருக்காங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நடந்துட்டு தான் இருக்கு. சோ இத ஒரு கான்செப்டா நாங்க ஒரு படத்துல எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்னா, இத பார்த்த உடனே மாறிடுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஆனா இருக்குன்னு நாங்க விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருக்கோம்ல. அதுதான் சொல்றேன் மறுபடியும். இப்படி பண்ண உடனே அந்த பெண்ணுக்கு வந்து நீங்க ஓகேன்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் ஒரு பெண்ணா சொல்றேன், எனக்கே அது ஒரு மாதிரி இருக்குங்கும் போது எப்படி ஒரு ஆண் அது வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்ல முடியும்? they have to be within their limits. அந்த லிமிட்டுக்கு மிஞ்சினா முடிஞ்சு போச்சு. அந்த லிமிட் எல்லா விஷயமுமே நீ வந்து ஒரு வாய் சாதம் உங்களால அதிகமா சாப்பிட முடியுமா? இல்ல லிமிட்டோட தானே இருக்க முடியும். அதுதான் எல்லாமே. நம்ம லிமிட் நமக்கு தெரியணும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எந்த லிமிட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டாலே பாதி பிரச்சனை நம்மளால அது கம்மி பண்ண முடியும். ஏன்னா பாக்குற பார்வைகளுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? இப்போ உள்ள ஹீரோயின்ஸ் வந்து இப்போ அவங்க பொலிட்டிக்கலை பத்தி வந்து அதிகமா பேச மாட்டேங்கிறாங்க. ஹீரோஸ் மட்டும்தான் பேசுறாங்க. ஏன் ஹீரோயின்ஸ் பேசக்கூடாது? யாராவது அப்படி தப்புங்க. சமூகத்துல நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அது நீ வந்து நடிகையோ இல்ல நடிகனோ இல்ல இன்னொருத்தையோ அப்படி கிடையாது. ஒரு ஹியூமனா ஒரு சிட்டிசனா நாங்க வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு நம்ம பேசிதான் ஆகணும். சோ ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்றது தப்பே கிடையாது. ஒரு டிஎம்கே ஒரு அப்சர் வந்து கூட்டாளிகள்னு சொல்றாங்க. ஆமா, அத பத்தி தான் இன்னைக்கு சாரும் பேசிட்டு இருந்தாங்க. உங்களுடைய பார்வையில நீங்க வந்து தைரியமா பேசலாம், ஹீரோயின் பேசக்கூடாது நீங்க சொல்றீங்க. அப்பனா ஹீரோயின் பேசிக்க வந்து கண்டனம் நீங்க இது பண்ணுறீங்களா? எப்படி அந்த கூட்டாடின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு, விஜய் அவர்களை வந்து கூட்டாடி சொன்ன வார்த்தைக்கு நீங்க வந்து நாங்க பெருமைப்படுறோங்க. நாங்க கூத்தாடியாவே இருப்போம். நாங்க பெருமைப்படுறோம். ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வார்த்தை. அதை தப்பாக்குனது வந்து நிறைய தேவையில்லாதவங்க தான் தப்பாக்கியிருக்காங்க. பட் அது கூத்தாடிங்கிறது வந்து ரொம்ப நல்ல வார்த்தை தான். நாங்க பெருமைப்படுறோம். நாங்க கூத்தாடியாவே இருப்போம். கூத்தாடியாவே ஜெயிப்போம். விஜயா hopefully